ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு நடந்த அமானுஷ்யமான விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்களே இந்த உலகத்துல பேய்கள் இருக்குன்னு ஒத்துப்பீங்க. 100 நாட்கள் தினமும் ஒரு உண்மையான திகில் கதைகள்ல இது நாள் 2. அன்னைக்கு ராத்திரி அந்த சின்ன பொண்ணு ஒரு ரூம்ல தனியா தான் படுத்தா. அவளுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நின்னுகிட்டு அவளோட காதுகள்ல மர்மமான குரல்ல அவளோட பேரை திரும்ப திரும்ப சொல்லுது. இதனால பயத்துல அவ நடந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா அவங்க அம்மா அவ ஏதோ கற்பனையில உளறான்னு நினைச்சிட்டு அதை பெருசா எடுத்துக்காம அவளை தூங்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அவளுக்கு பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவ அன்னைக்கு ராத்திரி தூங்கிடுறா. மறுநாள் காலையில விடிஞ்சதும் அவளோட தோள்பட்டையில ஒரு கீறல் இருக்கு. அவளும் குழப்பத்தோடு அன்னைக்கு ஸ்கூல் கிளம்பி போறா. ஸ்கூல்ல டீச்சர் பாடம் நடத்த பசங்க எல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவளோட கண்கள் எல்லாம் வினோதமா மாறி ரொம்ப பயத்தோட திரும்ப திரும்ப அவன் இங்கதான் இருக்கான்னு ஒரு இடத்த கை காட்டினான். அங்க அதே கருப்பு உருவம் இருந்தது. அது இப்போ கிளாஸ்ல இருந்த பசங்களுக்கும் டீச்சருக்கும் கூட தெரிஞ்சது. இதனால உடனே அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி அன்னைக்கு ஸ்கூலுக்கே லீவ் விட்டாங்க. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஸ்கூல்ல நடந்த உண்மையான விஷயம். இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த ஸ்கூல்ல பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்புறம் இந்த விஷயத்தை பத்தின சரியான எந்த ஒரு விளக்கத்தையும் அந்த ஸ்கூல் வெளியிடல.